நேற்று இடம்பெற்றிருந்த சிம்பாப்வே மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாலும் இப்போ பேசி பொருளா இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொன்னா பிரியன் பேனட். யார் அந்த பையன் அப்படின்னு சொன்னா சிம்பாப்வே அணியினுடைய இளம் துடுப்பாட்ட வீரர் அப்படின்னு சொல்லலாம். வெறுமனே 22 வயது ஆகுது. இப்ப இருந்தாலும் இந்த மனுஷன் சிறந்த பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அணியினுடைய பந்து வீச்சாளர்களை அப்படியே வெளுத்து வாங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். பும்ராவாக இருக்கட்டும், அக்சார் பட்டேலாக இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், சிவம் துவேயாக இருக்கட்டும், இப்படி இந்திய அணியினுடைய பந்து வீச்சாளர்களை வெளுத்து வாங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் நின்று, அதாவது இந்திய அணி ஆரம்பத்துல 256 ரன்கள் அடிச்சிருந்தாலும் அது துரத்த முடியாத ஒரு இமாலய வெற்றி இலக்கு அப்படின்னு சொல்லலாம். சிம்பாப்வே அணியால இந்த இமாலய இலக்க வெட்டி பிடிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதில் இல்லை அப்படின்றதுதான். இருந்தாலும் அந்த இலக்கை நோக்கி அவங்க போறதுக்கு முயற்சி செய்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் சிம்பாப்வே அணியில மிக சிறப்பான ஒரு வீரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நான் இப்ப சொன்ன பிரியன் பேனட். இவர் ஓபனிங் பேட்ஸ்மேனாக வந்து இறங்கி இருந்தாலும் இறுதி வரைக்கும், அதாவது இறுதி ஓவர்ல இறுதி வரைக்கும் களத்துல நின்று தன்னுடைய அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றிருந்தாரு. இருந்தாலும் இந்த போட்டியில அவங்க வெற்றி பெறாம போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் நினைச்சிருந்தா இந்த போட்டியில ஒரு சதம் ஒன்று அடிச்சிருக்கலாம். கடைசி ஓவர்ல முதல் பந்தை அடிச்சிட்டு சிங்கிள் ஓடாம இருந்திருந்தா இந்த போட்டியில அவர் 100 ஒன்று அடிச்சிருப்பாரு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த என்னன்னு சொன்னா இறுதி ஓவர்ல இவர் சிங்கிள் ஓட மாட்டார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இருந்தாலும் என்ன நினைச்சாரு தெரியல, இறுதி ஓவரினுடைய முதல் பந்தை வந்து சிங்கிள் ஒன்று தட்டிட்டு போவாரு. அதனால ஒரு செஞ்சுரி ஒன்று அடிக்கிறதுக்கான வாய்ப்பை மிஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிக மிக சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் என்றதுல சந்தேகமே இல்லை. இந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல நாணேஸ்வர் செல் வெற்றி பெற்றிருந்தாரு. சிம்பாப்வே அணியினுடைய அணித்தலைவர் சிகண்டர் ராசா இவர் வந்து களத்தடுப்பை வந்து முதலில் தெரிவு செய்திருந்தார். இதன் அடிப்படையில் துடுப்படுத்தாடுவதற்காக வந்திருந்தாங்க இந்திய அணியினுடைய வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா 2 பேரும் வந்திருந்தாங்க. ஒரு அருமையான ஒரு ஆரம்பத்தை வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சஞ்சு சாம்சன் 24 ஓட்டங்களை வந்து பெற்றிருந்தாரு. அபிஷேக் சர்மா இன்றைய நாள்ல 55 ரன்களை வந்து பெற்றிருந்தாரு. இதுக்கு முதல் 3 முறை டக் அவுட் ஆகி அதுக்கு பிறகு வந்து ஒரு 15-20 ரன் அடிச்சுட்டு இப்ப வந்து 55 ரன்களை வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறாரு. 6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக. அதே போல இசான் கிசான் 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாரு. சூரியகுமார் யாதவ் 33 ஓட்டங்கள், கார்த்திக் பாண்டியா 50 ஓட்டங்கள். கார்த்திக் பாண்டியா இன்றைய நாள்ல வந்து ஒரு அதிரடியான காட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் காலத்துக்கு முதல் கார்த்திக் பாண்டியா பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்றைய போட்டியில வந்து பார்த்திருந்தோம். 6 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள். அதே போல இறுதியாக திலக் வர்மா வெறும் 16 பந்துகளில் 44 ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு. இதுல 6 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள் வந்து உள்ளடங்கும். இதன் அடிப்படையில் துடுப்படுத்தாட வந்த இந்திய அணியினுடைய வீரர்கள் எல்லாம் மிக மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிக்காட்டியதன் மூலமாக 20 ஓவர்கள் நிறைவில் 256 ரன்களை 4 விக்கெட் இழப்புக்கு வந்து பெற்றிருந்தாங்க. இந்த 256 அப்படின்ற இந்த ஸ்கோர் வந்து 2020 வரலாற்றிலேயே அதிகூடிய ரன்கள் வரிசையில் இது 2வது இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1வது இடத்துல எங்களுடைய இலங்கை அணி இருக்குது. அதாவது கென்யா அணிக்காக 260 ஓட்டங்களை வந்து பெற்றிருந்தாங்க. இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு 2வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கிறாங்க இந்த இந்திய அணி அப்படின்னு சொல்லலாம். 3வது இடத்துல இதுக்கு முதல், அதாவது சிம்பாப்வே அணிக்கு எதிராக தான் மேற்கண்டிய தீவுகள் அணி வந்து பெற்றுக் கொண்டிருந்தாங்க. 255 ஓட்டங்களை வந்து பெற்றுக் கொண்டிருந்தாங்க. இப்போ அதை முறியடிச்சு இந்திய அணி 2வது இடத்துக்கு வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தோம் இலங்கையினுடைய சாதனை முறியடிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஓரளவு வந்து கடைசி ஓவர்ல ரன்களை வந்து கட்டுப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதன் அடிப்படையில் 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகள் இருந்து 256 அப்படின்ற இமாலய ஒரு ஸ்கோரை வந்து பெற்றுக் கொண்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில் 256 அப்படின்ற ஒரு இமாலய வெற்றியில கூட களத்துக்கு வந்தவங்க தான் சிம்பாப்வே அணியினுடைய வீரர்கள். இவங்க எப்படி சொல்றது, வெஸ்ட் இண்டீஸ் அணியோட தோற்ற மாதிரி ஒரு குறைஞ்ச ரன்னுக்குள்ள ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படி என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கடைசி வரைக்கும் இறுதி ஓவர் வரைக்கும் நின்று ஒரு வெற்றி இலக்கு நோக்கி கொண்டு போனாங்க அணி அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா சொல்லணும் என்று சொன்னா நான் ஆரம்பத்துல சொல்லி இருந்த பிரியன் பேனட் அப்படின்ற இந்த சின்னப்படியன், அதாவது ஏன் சின்னப்படியன் சொல்றேன்னா 22 வயதா இருந்தாலும் எல்லா பந்து வீச்சாளர்களையும் நல்ல வெளுத்து வாங்கியிருந்தார். ஒரு ஓவர்ல சிவம் துபையனுடைய ஓவர்ல பைட் நோபால் எல்லாத்தையும் சேர்த்து 26 ரன்களை வந்து அடிச்சு கொடுத்திருந்தாரு இந்த பேனட் அப்படின்ற இந்த சின்னப்படியன். ஓகே, சிம்பாப்வே அணியினுடைய துடுப்பாட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிரியன் பேனட்டும் மறுமணி இவங்க 2 பேரும் வந்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்தாங்க. இவங்க 2 பேரும் பவர் பிளே வரைக்கும் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். பவர் பிளே வரைக்கும் ஒரு விக்கெட்மே வந்து விழல. நல்ல ஒரு துடுப்பாட்டத்தை வந்து வழங்கி கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து மறுமானி 20 ரன்களை வந்து பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தாரு. அதுக்கு டயோன் மயோஸும் வந்து 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தாரு. சிகண்டர் ராசா
சிகாண்டா ராசாவும் ஒரு சிம்பாப்வே அணியினுடைய மிக சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் சிகாண்டா ராசாவினுடைய துடுப்பாட்டமா இருக்கட்டும், பந்து வீச்சா இருக்கட்டும், எல்லா போட்டிகளையும் சிறப்பா விளையாடிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லலாம். சில போட்டிகள்ல அடி விழுந்தாலும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சிறந்த சகலத்துறை ஆட்டர் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. போலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி மிக சிறப்பா செய்துட்டு வராரு. 31 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாரு. அதுக்கு பிறகு ரியான் பேர்ட் 0, இவங்க 11 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாரு. முகேஷ் சிவா 7 ஓட்டங்கள், இறுதியாக பிராட் ஈவன்ஸ் 1 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் இறுதி வரைக்கும் ஆட்டம் இழக்காம களத்துல நின்றவன் தான் எங்களுடைய சின்ன பொடியன் பேனட் அப்படின்னு சொல்லலாம். இலங்கை அணிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, அதாவது 256 250க்கு கூட வெற்றி இலக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா இலங்கை அணியானது என்ன செஞ்சிருக்க உங்களுக்கு தெரியும் தானே, கிட்டத்தட்ட 100 அவுட் ஆயிருப்பாங்க. ஒரு விக்கெட் போயிட்டு அப்படின்னு சொன்னா 2 நிதானம் ஆடுறதுக்கு எங்களுடைய இலங்கை அணியில ஆக்களே இல்லை. எப்பயாவது 100ல் ஒரு போட்டியில 2 விளையாடுவாங்க, மற்றபடி வளமை போல நடந்துட்டே இருக்கும். அவுட் ஆகி அப்படி போயிட்டு இருப்பாங்க. விஷயத்துல சிம்பாப்வே அணியை பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொன்னா இறுதி வரைக்கும் 184 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தாங்க. இந்த போட்டியில ஹார்திக் பாண்டியா ஆட்ட நாயகன் விருதை வென்றிருந்தாலும் உண்மையான ஆட்ட நாயகன் பிரியன் பேனட் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. IPL நடக்க போற இலங்கையில அடுத்தடுத்த வருஷத்துல இந்த பிரியன் பேனட் ஒரு சிறப்பான ஒரு தொகைக்கு வாங்கப்படுவார் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான விளையாட்டை இனி வரும் காலங்களில் அவர் வழங்க போறார் அப்படின்றத. அவருடைய சிறப்பான ஆட்டங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த 2020 உலக கோப்பையில ஆரம்பத்துல ஓமான் அணிக்கு எதிராக 48 ஓட்டங்களை பெற்றிருந்தாரு ஆட்டம் இழக்காம. அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 64 ஓட்டங்களை பெற்றிருந்தாரு ஆட்டம் இழக்காம. அதுக்கு பிறகு ஸ்ரீலங்காவோட இடம்பெற்ற போட்டியில 63 ஓட்டங்களை பெற்றிருந்தாரு ஆட்டம் இழக்காம. அதுக்கு பிறகு வெஸ்ட் இண்டீஸோட ஆரம்பத்தில் ஆட்டம் இழந்திருந்தாரு 5 ரன்களோட. அதுக்கு பிறகு இந்திய அணியோட 97 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காம. மொத்தமா 5 போட்டிகள்ல ஒரு போட்டியில மட்டும்தான் குறைஞ்ச ரன்கள் ஆட்டம் இழந்திருக்கிறாரு 5 ரன்களை பெற்று. அதுக்கு பிறகு 4 போட்டிகள்லையும் ஆட்டம் இழக்காம தன்னுடைய சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வழங்கிக்கிட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமா 5 போட்டிகள்ல 4 போட்டிகள்ல ஆட்டம் இழக்காம துடுப்பாட்டத்தை ஆடி இருக்கிறாரு. இதுவரைக்கும் 277 ரன்களை இந்த 2020 உலக கோப்பையில பெற்றுக் கொண்டிருக்கிறாரு. வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம் பிரியன் பேனட் அவர்களுக்கு. அதே போல நேற்று இன்னொரு போட்டி இடம்பெற்றிருந்துச்சு 3 மணிக்கு. வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியில சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் வெற்றி பெற்று அவங்க அரையிறுதிக்கு செலக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டியில ஆரம்பத்தில் துடுப்படுத்தாடி இருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியினர். இவங்க 20 ஓவர்கள் நிறைவில் 176 ரன்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டிருந்தாங்க, 8 விக்கெட் இழந்து. வெஸ்ட் இண்டீஸ் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் உட்பட கிட்டத்தட்ட 7வது விக்கெட் வரைக்கும் எல்லாருமே டக் அவுட் ஆயிருந்தாலும் அதுக்கப்புறம் 8வது விக்கெட்டுக்காக சேர்ந்தவர்கள் தான் ஜேசன் ஹோல்டர் மற்றும் ரொமாரியோ உசபட். இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு இணைப்பாட்டத்தை வழங்கியதன் மூலமா தான் வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 170 தாண்டின இந்த ஓட்ட குவிப்பை குவிச்சாங்க. இல்லைன்னு சொன்னா இவங்களும் அவுட் ஆயிருந்தா கிட்டத்தட்ட 150க்குள்ள இந்த அணியானது ஓல் அவுட் ஆயிருக்கும். ஜேசன் ஹோல்டர் 49 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாரு. சப்போர்ட் 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாரு. மற்ற வீரர்கள் எல்லாருமே குறிஞ்ச ஓட்டங்களோட ஆட்டம் இழந்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் 20 ஓவர்கள் நிறைவில் வெஸ்ட் இண்டீஸ் அணியானது 176 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா அணியினர் 177 அப்படி என்ற வெற்றி இலக்கோடு களத்துக்கு வந்திருந்தாங்க. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த ஐடன் மார்க்ரம், டிகோக் இவங்க 2 பேரும் நல்ல ஒரு ஆரம்பத்தை தன்னுடைய அணிக்காக வழங்கி இருந்தாங்க. இதன் அடிப்படையில் இவங்க 16.1 ஓவர்ல வெற்றியினை பெற்றுக் கொண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஐடன் மார்க்ரம் 82 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காம பெற்றிருந்தார். இதுல 6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள் உள்ளடங்கும். அதே போல குவின் டிகோக்கும் 47 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாரு. 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் உள்ளடங்களாக. அதுக்கு பிறகு வந்தவர் ரியான் ரிக்கால்டன். இவரும் 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அணியானது 16.1 ஓவர்ல இந்த வெற்றியினை பெற்றுக் கொண்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில் சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் அரையிறுதிக்கு போயிருக்காங்க. குரூப் 1ல இருந்து குரூப் 2ல இருந்து போயிருக்கவங்க யாருன்னு அப்படின்னு தெரியுதா, இங்கிலாந்து அணியில இருந்து அரையிறுதிக்கு போயிருக்காங்க. அடுத்த அணியாக குரூப் 2ல இருந்து எந்த அணி போகும் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது பாகிஸ்தான் போக போகுதா இல்ல நியூசிலாந்து போக போகுதா அப்படின்னு. இன்றைய நாள்ல நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் போட்டி ஒன்று இருக்குது. இந்த போட்டியில நியூசிலாந்து அணி தோப்பாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த போட்டியில பாகிஸ்தான் அணி இலங்கையோட நடக்கக்கூடிய போட்டியில வெற்றி பெறும் பட்சத்துல பாகிஸ்தான் அணி போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் முதலாவது குரூப்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் அணியா அல்லது இந்திய அணியா அரையிறுதிக்கு போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேணும். இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணி போட்டியில இந்தியா வெற்றி பெறக்கூடிய பட்சத்துல இந்தியா அணியானது அரையிறுதிக்கு போவாங்க. தோல்வி பெறக்கூடிய பட்சத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணியானது அரையிறுதிக்கு போவாங்க. இனி இடம்பெற போகிற எல்லா போட்டிகளுமே அந்தந்த டீம்களுக்கு முக்கியமான போட்டியாகும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தெந்த அணி அரையிறுதியில சந்திக்க போறாங்க அப்படின்றத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுட்டு சிம்பாப்வே மற்றும் இந்திய அணிகள்ல நல்லா ஜொலிச்ச எங்களுடைய பிரியன் பேனட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.